உலகையே ஆளும் எல்லாம் வல்ல கரூர் ஸ்ரீ கல்யாண பசுபதி பெருமானின் திருக்கல்யாண வைபவம் ஆண்டுதோறும் கரூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழு சார்பில் வெகு விமரிசையாக ஆடி மாதம் நடைபெற்று வருகின்றது. இந்த வருடம் நூற்றுக்கணக்கான பசுபதி பெருமான் சிவபெருமான் வேடமிட்டு குழந்தைகள் ஊர்வலத்துடன் மாப்பிள்ளை அழைப்புடன் வரும் ஆடி மாதம் 17, 18 ஆகஸ்ட் 2, 3 ஆகிய 2 தினங்கள் பிரம்மாண்டமாக பசுபதி பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகின்றது. அதனை முன்னிட்டு கரூர் சத்ரு ஸ்ரீ சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் மூலவருக்கு கரூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழு சார்பில் சந்தன காப்பு அலங்காரம் இன்றைக்கு சித்த பிரதோஷத்தை முன்னிட்டு வெகு விமரிசையாக நடைபெற்று அன்னதானம் பிரசாதமும் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு ஏராளமான பக்த பெருமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருக்கல்யாணத்தின் முதல் தொடக்கமாக சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுக்கு இங்கே அலங்கார வித்தகர் ஆனிலை பாலகிருஷ்ணன் அவர்களால் சந்தன காப்பு அலங்காரம் பிரமிக்க வைக்கின்ற அளவிற்கு சிறப்பானது ஒரு அலங்காரத்தை இங்கே பக்தர்கள் மகா தீபாராதனையுடன் தரிசித்தார்கள். இந்த அலங்காரம் வரும் திங்கட்கிழமை வரை பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து கொள்ளலாம் என்பதை இந்த நன்னாளில் தெரிவித்துக் கொண்டு திருக்கல்யாண வைபவத்தின் சிறப்பு குறித்து கரூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழு தலைவர் நிறுவனர் ஆனிலை பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே எடுத்துச் சொல்வார்கள். அருள் தரும் அலங்காரவல்லி சவுந்தரனாகி உடனாகி அருள் கல்யாண பைய சுவாமிகளுடைய பெரும் கருணையினாலே கரூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழு 21ஆம் ஆண்டாக நமது கரூர் கல்யாண பைய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவ உற்சவம் ஏற்பாடு செய்துள்ளது. வருகிற ஆகஸ்ட் 3, 4 ஆடி 18, 19 சனி ஞாயிறு அன்று இறைவன் திருவருளால் நமது திருக்கல்யாணம் மிக சீரும் சிறப்புமாக மிக பிரம்மாண்டமான முறையில் இறைவன் ஒவ்வொரு ஆண்டும் மக்களுடைய கோரிக்கைகளை கண்ணீர்களை துடைத்து கொண்டிருப்பதால் இவ்விழா மிக மிக நீரும் சிறப்புமாக ஒவ்வொரு வருடமும் மெருகாக இறைவன் நற்கருணையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்விழாவானது சனிக்கிழமை அன்று மாலை ஆடி 18 அன்று மாலை அருள்மிகு கல்யாண சுவாமி திருக்கோயில் உள்ள துதஸ்கம்ப விநாயக பெருமானுக்கு சிறப்பு வழிபாட்டோடு இந்த விழா தொடங்கி பெருமாள் கோவிலிருந்து பெண் வீட்டு சீர் அழைத்து வந்து பெண் வீட்டு சீரில் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் தனது வீட்டு கல்யாணத்திற்கு சீர்கள் வேண்டும், என் வீட்டு கல்யாணத்தை நாங்கள் சீரெடுக்க வேண்டும் என்பதற்காக இறைவனுக்கு சீரெடுத்து வந்து அனைத்து பக்த பெருமக்களும் வந்து இறைவனுக்கு சீர் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான விழா நடைபெறும். அந்த சீர்தட்டு ஒன்றல்ல இரண்டல்ல பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த சீரெடுத்து வந்து விழாவை கலந்து கொண்டு பலருக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் அனைவரும் அவர்கள் இல்லத்திற்கு சீர் கொண்டு இறைவன் செல்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு சீர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள்கள். சுவாமி மாப்பிள்ளை அழைப்பு, பெண் வீடு புகுதல் போன்ற மிக சிறப்பு நடைபெற்று மறுநாள் காலை திருக்கோயில் உள்ள அனைத்து மூர்த்திகளுக்கும் மிக சிறப்பான முறையில் அபிஷேகம் செய்து சுவாமிக்கே வந்து திருக்கல்யாணம் என்பதால் அனைத்து நம் இல்லத்தில் எப்படி அனைவரும் புது புத்தாடை அணிந்து நாம் எல்லாம் இந்த விழாவை நம் இல்லத்தினுடைய கல்யாணத்தில் கலந்து கொள்கிறோமோ அதுபோன்று ஆலயத்தில் உள்ள அனைத்து சுவாமிகளுக்கும் அபிஷேக ஆராதனை புத்தாடை அணிவித்து சிறப்பு மலர்களால் அலங்காரம் செய்து சுவாமி வந்து அங்கிருந்து 30 கோடி தேவர்களோடு இறைவன் வந்து 4 அரங்கம் என்கின்ற திருமண மேடைக்கு சுவாமி எழுந்தருள் செய்வார். காலை ஒரு 10 மணிக்கு மேல் 11:45 மணிக்குள் மிக சீரும் சிறப்புமான இந்த தெய்வ திருமண விழாவானது ரொம்ப அற்புதமாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அன்று மாலை சுவாமி வந்து 4 மணிக்கு சுவாமி அம்மனும் வந்து திருமணமானவுடன் மாப்பிள்ளை பெண் விளையாட்டு இருவரும் மாப்பிள்ளையும் பெண்ணாக இருந்து நேருக்கு நேர் வந்து விளையாண்டு கொண்டு மிக அற்புதமாக திருக்கல்யாண விளையாட்டோடு திருக்கைலாய காட்சியோடு சுவாமி திருவதி எழுந்தருள் செய்வார். இவரிடம் வந்து அது ஒரு முக்கியத்துவமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளோம்.
திருப்பதியில் எப்படி பிரம்ம உற்சவம் நடைபெறுகின்ற போது 4 வீதிகளும் எப்படி அனைத்து குழந்தைகளும் வந்து கோலாட்டம், கும்மி ஆட்டம், இந்த மாதிரியான அனைத்து நிகழ்வுகளும் அது போன்று கிட்டத்தட்ட பள்ளி மாணவ உதவியோடு குறைந்தது அந்த விழாவில் கலந்து கொள்வது மட்டும் அந்த இதில் கலந்து இந்த வருடம் வந்து அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். மிக கம்மியாக பார்த்தாலும் 2000 பேருக்கு மேல் அந்த திருவிதி விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதாக இறைவன் திருவிழாவோடு இருக்கிறார்கள். அப்படி என்றால் இறைவன் மீது எவ்வளவு அன்பு, எவ்வளவு பற்று, எவ்வளவு ஆசை இருந்தால் இந்த தெய்வ திருமணத்தை இவ்வளவு தூரம் செய்வார்கள் என்பது எங்களால் நினைத்தே பார்க்க முடியவில்லை. அப்பேற்பட்ட மிக சீரும் சிறப்பான விழாவிற்கு சனிக்கிழமை மதியம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை தொடர்ந்து திருமண விருந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆதலால் ஆன்மீக சொற்பொழிவுகள், கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சனிக்கிழமை காலை துவங்கணும் அப்படின்னா உணவு, கலை நிகழ்ச்சிகள், அனைத்து நிகழ்ச்சிகளும் ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை எவ்வித இடையும் இல்லாமல் எந்த நேரத்திலும் வந்து தடையில்லாமல், இடையூறு இல்லாமல், தடையில்லாமல், கேப் இல்லாமல் தொடர்ந்து இந்த கலை நிகழ்ச்சிகள், அன்னதானம் அனைத்தும் நடைபெறும். அதனால் அனைத்து பக்த கோடிகளும் வந்து கலந்து கொண்டு இவ்விழாவை தெய்வ திருமணத்தை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்குமாறு கரூர் ஸ்ரீ மகாபிஷேக குழுவின் சார்பாகவும் குழு நிர்வாகத்தின் சார்பாகவும் அனைவரும் அன்புடன் வருக அப்படின்னு கேட்கிறோம். சம்ஹார சச்சிதானந்த குருவே போற்றி போற்றி. எல்லாம் உள்ள சர்க்குரு சத்துஷ்மத்துடைய ஆலயத்திலே, கரூர் பசுபதீஸ்வரா ஆலயத்தினுடைய தெய்வ திருமண மகா கும்பாபிஷேக அன்பர்கள் பெரியவர்களெல்லாம் இங்கே இன்றைக்கு இந்த சத்துஷ்மத்தின் ஆலயத்திற்கு வருகை தந்திருந்து இந்த தெய்வ திருமண விழாவினுடைய ஆலோசனை கூட்டத்தை எல்லாம் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடத்தி எல்லாம் உள்ள சர்க்குரு சத்துஷ்மஹாரமூர்த்திக்கு சந்தன காப்பு அலங்காரம் மிக ஆனந்தமாக, அற்புதமாக எல்லாம் உள்ள சத்குருவை தத்துருவமாக நமக்கு இன்றைக்கு காட்சி தந்திருக்கின்றார்கள். அவருடைய அந்த தெய்வ திருமண விழா எல்லாம் உள்ள சத்குரு சத்துஷ்மஹாரத்தினுடைய நல்ல அருளாசியோடும் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக பொறுப்பாளர்கள், என்னை போன்ற அர்ச்சகர்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களோடும் ரொம்ப சீரும் சிறப்புமாக நன்றாக நடக்க நாங்கள் எல்லாம் உள்ள சத்குரு சத்துஷ்மஹாரத்தை பிரார்த்தித்து அவர்களுக்கு எங்களோட நன்றியையும் வணக்கத்தையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
மேலே வாங்க சார். வாங்க ஐயா. இது அப்படியே மேலே வாங்க. கையில் மூணு கையில் எடுத்து கொஞ்சம் இருங்க. மேலே அப்படியே எடுத்து கொஞ்சம் பொறுமையா வாங்க. ஒரு தடவை வாங்க. பொறுமையாக எடுத்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த பிரதோஷ நன்னாளிலே பசவீஸ்வரா ஆலயத்தினுடைய மகா அபிஷேக குழு அவர்கள் இங்கே வந்து எல்லாம் உள்ள சத்குரு சத்துசமாத்தியுடைய தத்துவமாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். ஐயாவுடைய அனுபவத்தை நாம் எல்லாம் கண்ணுள்ளா காட்சியாக நாம் கண்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். ஐயாவோட அருளாசியோடு இவர்கள் அடிக்கடி இங்கே நம்ம ஆலயத்துக்கு வந்து ஐயாவுக்கு நிறைய அபிஷேகம் அலங்காரம் ஆநிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் அந்த அந்த குழுவை சார்ந்த அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்ல சத்குரு சத்துசமாத்தியின் அருளால் இன்னும் நம்ம ஆலயத்துக்கு நிறைய வந்து இந்த பணியெல்லாம் செய்து கொடுத்த ஐயாவின் அருளாசியோடு வேண்டி பிரார்த்தித்து அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு நமது நிர்வாகத்தினுடைய பொறுப்பு தலைவர்கள் ஸ்காட் ஐயா அவர்களுக்கு கௌரவிப்பார். நான் எப்படிண்ணா அண்ணா கொஞ்சம் எப்படிண்ணா பாலகிருஷ்ணண்ணா எப்படி ஓகே இங்கே பாருங்கண்ணா அண்ணா இங்கே பாருங்கண்ணா ரொம்ப அற்புதமான நல்ல அலங்காரத்தையும் விஷயத்தையும் வந்து எங்கள் எல்லாத்தையும் ஆமாம் எல்லா சிறப்பு. இது ஐயா சேர்ந்தோம். அப்படியே உட்காந்தோம்னா ஒரு 10 நிமிஷம் பேசி